अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் சம்ஸ்கிருதத்திலே 28 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார் என்று ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. பல பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்களை குறித்தெல்லாம் அவர் ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். குறிப்பாக திருவரங்கம் பெரிய கோவில் எம்பெருமான், அவனை குறித்து பல ஸ்தோத்திரங்கள், அபீதி ஸ்தவம் முதலான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கநாதனை குறித்ததே என்று கொள்ளலாம். இன்னும் கூட ஞாச திலக்கம் கூட ஸ்ரீரங்கநாதனை குறித்த ஸ்தோத்திரம்தான் என்று சொல்லுவார்கள். இப்படி இன்னும் பல ஸ்தோத்திரங்கள் அந்த எம்பெருமானை குறித்து அருளி செய்யப்பட்டிருக்கின்றன. திருவேங்கடமுடையானை குறித்து தயாசதகம் என்கிற ஸ்தோத்திரம் அருளி செய்யப்பட்டிருக்கிறது வேதாந்த தேசிகனாலே. காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வரதராஜ பெருமானை குறித்து வரதராஜ பஞ்சாஷத் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். இன்னும் கூட சில ஸ்தோத்திரங்கள் அவரை குறித்தே அருளி செய்யப்பட்டன என்றும் சொல்லுவார்கள். அதாவது ஞாச தசகம் முதலான ஸ்தோத்திரங்கள். இப்படி கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்ற திவ்யதேசத்து எம்பெருமான்களை குறித்து அருளி செய்த வேதாந்த தேசிகன் இன்னும் சில திவ்ய தேசங்கள், காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள திவ்ய தேசங்கள், யதோக்தகாரி, அஷ்டபுஜம், வேளுக்கை, அதே போல் தீபப்பிரகாசர் திருத்தன்கா என்கிற அந்த திவ்ய தேசம், அடுத்தபடியாக திருப்புட்குழி, திருக்கோவலூர் ஆகிய இத்தனை திவ்யதேசங்களில் இருக்கிற எம்பெருமான்களை குறித்தும் ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். திருவைகீந்திரபுரம் என்கிறது தேசிகனுடைய திருவுள்ளத்திற்கு மிக மிக உகந்த திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திலேயே பல்லாண்டுகள் அவர் எழுந்தருளியிருந்தார் என்றும், அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருந்த பொழுதுதான் அவருக்கு கருட பகவானாலே ஹயக்ரீவ மந்திரம் உபதேசிக்கப்பட்டது என்றும் கூட அவருடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அந்த திவ்ய தேசத்திலேயே பல ஆண்டுகள் எழுந்தருளியிருந்தபடியினாலே தேவநாயக பெருமான், அந்த திருவேகேந்திரபுரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் தேவநாதன், அவனிடத்தில் மிக மிக ஈடுபாடு தேசிகனுக்கு உண்டு. அதனால் அந்த தேவநாயக பெருமானை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். ஒன்று தேவநாயக பஞ்சாஷத், அதை நாம் ஏற்கனவே அனுபவித்து விட்டோம். மற்றொன்று அவர் அருளி செய்த மற்றொரு ஸ்தோத்திரம் அச்சுத சதகம் என்று இந்த ஸ்தோத்திரத்திற்கு பெயர். இந்த அச்சுதன் என்றது எம்பெருமானைத்தான் குறிக்கிறது. அச்சுதன் என்னால் கைவிடாதவன் என்பது பொருள். நழுவ விடாதவன் என்பதுனா சாவயதி, அடியவர்களை நழுவ விடாதவன். அடியவர்களுக்கு மெய்யன் என்ற திருநாமம் இருக்கிறதோ இல்லையோ, அதுதான் அச்சுதன் என்றும் ஆகிறது. இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை பற்றி திருமங்கையாழ்வார் அருளி செய்கின்ற பொழுது அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் என்று அருளி செய்தார். அதனால் அடியவருக்கு மெய்யன், அடியவர்களை கைவிடாதவன், அதனால் இவனுக்கு அச்சுதன் என்றும் திருநாமம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த அச்சுதனான எம்பெருமானை குறித்து அவர் அருளி செய்த 100 ஸ்லோகங்களை கொண்ட, அதாவது 101 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் அச்சுத சதகம் என்றே வழங்கப் பெறுகிறது. இந்த ஸ்தோத்திரத்திற்கு மற்றொரு சிறப்பு உண்டு. வேறு எந்த ஸ்தோத்திரத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஸ்தோத்திரத்திற்கு உண்டு என்று சொல்லணும். என்னவென்றால், இந்த ஸ்தோத்திரமானது
பிராகிருத மொழியிலே அருளி செய்யப்பட்டது. பிராகிருதம் என்கிறது மற்றொரு சம்ஸ்கிருதத்தினுடைய, அதாவது இதை இரண்டு விதமாகவும் சொல்லுகிறார்கள். அபபிரம்சம், அதாவது சம்ஸ்கிருத பாஷையினுடைய கொச்சையான மொழிக்கு பிராகிருதம் என்று பெயர். புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது நாம் எழுதுகின்ற தமிழுக்கும் பேசுகின்ற தமிழுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. பேசுகின்ற தமிழிலே யாரும் கவிதைகள் எழுதுவதில்லை. அது நாம் எழுதுகின்ற தமிழ் என்கிறது வேறு. சாதாரணமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம், இது எழுத்து தமிழ். இதையே நாம் பேச்சு தமிழிலே சொல்ல வேண்டுமானால் வந்து அது என்ன சொல்லுகிறோம், வந்துன்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுறோம். அதாவது அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி கொச்சை என்று சொல்லுவார்கள். இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கொஞ்சம் ஸ்லாங் என்ற வார்த்தையாலே சொல்லுவார்கள். ஆஹா, சம்ஸ்கிருதம் என்கிறது அதாவது செப்பனிடப்பட்ட சம்யக்கு கிருதம் என்றும், அதாவது முதலிலே பிராக்கு கிருதம் முதல்ல இருந்தது அந்த மொழிதான், அது பின்னாலே செப்பனிடப்பட்டு சம்ஸ்கிருதமாக ஆகிவிட்டது என்று இப்படியும் சொல்லுவார்கள். ஆனாலும் சம்ஸ்கிருதம் பிராகிருதம் என்கிறதும் இரண்டும் ஒரே மொழியினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான். அதில் சம்ஸ்கிருதம் என்கிறதுல சொற்கள் நன்றாக தெளிவாக இருக்கும், பிராகிருதம் என்கிறதுனுடைய சொற்கள் சற்று கொச்சையாக இருக்கும். அது ஆனால் பிற்காலத்தில் பிராகிருதம் என்கிற மொழிக்கும் கூட தனியாக இலக்கணங்களெல்லாம் ஏற்பட்டு அது ஒரு தனி மொழியாகவே கொள்ளப்பட ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதில் பிராகிருதத்தில் கவிதை எழுதுவது என்றால் அதற்குரிய இலக்கணங்களையும் தெரிந்து கொண்டு எழுத வேண்டும். அது மிகவும் சிரமமான காரியம். அப்படி பிராகிருதத்தில் கவிதை எழுதினவர்கள் என்பவர்கள் மிக 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 குறைவு. ஆனால் வேதாந்த தேசிகன் பிராகிருதத்திலேயும் வல்லவர் என்பதை நமக்கு காட்டும் விதமாக இந்த அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரத்தை பிராகிருதத்திலே எழுதியிருக்கிறார். ஆனால் பிராகிருதம் என்னாலும் கூட அதை நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு பொருள் புரிந்து கொள்வதற்காக என்ன செய்கிறோம் என்றால், அந்த பிராகிருத பதங்களை அப்படியே சம்ஸ்கிருத பதங்களாக ஆக்கி அதை அப்படியே நாம் அனுபவிக்கிறோம். இது ஸ்தோத்திரம் பிராகிருதத்திலே அமைந்திருந்தாலும் கூட அந்த பிராகிருத பாஷையிலே நாம் அதனுடைய பொருள்களை அறிந்து கொள்வது கஷ்டம். ஏன்னா அது கொச்சையான பாஷை அல்லவா. இப்பொழுது ஒரே ஒரு ஸ்லோகத்தினுடைய விஷயத்தை மட்டும் நான் அப்படி தெரிவிக்கிறேன். எப்படின்னா, முதல் ஸ்லோகம் இப்பொழுது காட்டுகிறேன். இந்த 101 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் பூர்த்தியாக பிராகிருத பாஷையிலே தான் அமைந்திருக்கிறது. ஆனால் இதற்கு விளக்கம் எழுதுபவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், பிராகிருத பாஷையிலும் அந்த ஸ்லோகத்தை அச்சிட்டு அதற்கு பிறகு அது சம்ஸ்கிருத பாஷையிலேயும் அச்சிட்டு சம்ஸ்கிருத பாஷைக்கு உண்டான பதவுரையை நமக்கு எடுத்து காட்டுவார்கள். நான் 100 ஸ்லோகங்களையும் நாம் அப்படி அனுபவிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நான் காட்டுகிறேன். இப்போ முதல் ஸ்லோகம், இதை முதலிலே நான் சம்ஸ்கிருதத்திலே வாசிக்கிறேன். அதாவது சம்ஸ்கிருதத்திலே தெரிவிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை, நல்ல சம்ஸ்கிருதத்திலே. நமத திரிதசானாம் நாதம் சத்யம் தாசானாம் அச்சுதம் ஸ்திரஜ்யோதிஹி கருட நதீ தடதமாலம் அகீந்திர நகரௌஷத அச்சலைக கஜேந்திரம். இது ஸ்லோகம். நமத திரிதசானாம் நாதம் என்பதுதான் இந்த இடத்துல முதல் பாதம். இதை பிராகிருதத்திலே சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்ல வேணும்? நமஹதியசானாநாஹம். அதுக்கு மேலே சத்யம் தாசானாம் அச்சுதம் ஸ்திரஜ்யோதிஹி. என்னால் அது பிராகிருதத்திலே சச்சம் தாசான அச்சுயம் டிரஜோயும் கருட நதி தட தமாலம் கலுடநை தட தமாலம் அகீந்திர நகரௌஷத அச்சலைக கஜேந்திரம். அது பிராகிருதத்தில் சொல்ல வேண்டுமானால் அகிந்தணையரோ சகயேலக்க கயிந்தம் என்று. இது இந்த சம்ஸ்கிருதமும் பிராகிருதமும் பார்ப்பதற்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்தாலும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களெல்லாம் நல்ல முழுச்சொல்லாக இருக்கும். அந்த பிராகிருதம் என்பது சற்று கொச்சையாக இருக்கும் என்று இப்படி பார்க்கிறோம். ஆனால் இது பிராகிருதத்திலே அமைந்திருந்தாலும் இது சம்ஸ்கிருதத்திலே இதற்கு வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயினாலே இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நான் ஒரு மாதிரிக்காக உங்களுக்கு
சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை பிராகிருதத்தில் அவர் எப்படி எழுதியிருக்கிறார் என்பதை நான் வாசித்து காட்டினேன். ஆனால் பூர்த்தியாக நாம் சம்ஸ்கிருதத்திலேயே இந்த ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். இப்போ முதல் ஸ்லோகம் சொன்னேன். நமத திருதசானாம் நாதம் சத்யம் தாசானாம் அச்சுதம் ஸ்திரஜ்யோதிஹி கருடநதி தடதமாலம் அகீந்திர நகர உஷத அச்சலைக கஜேந்திரம். என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே? திருதசானாம் நாதம் நமத. நமத என்று முதல்ல எடுத்தவுடனே அவன் வணங்கப்படட்டும், நம்மாலே வணங்கப்படட்டும், நாம் எல்லோரும் அவனை வணங்குவோம். யாரை வணங்குவோம்? திருதசானாம் நாதம், தேவர்களுக்கெல்லாம் நாதனாயிருக்கிறவன், அதாவது தேவநாயகன், தேவநாதன், தெய்வநாயகன் என்று எந்த சொல்லாலே சொன்னாலும் பொருள் ஒன்றுதானே. திருதசர்கள் என்று தேவர்களுக்கு பெயர். 33 இல்லையா? அவர்கள் 33 அமரர்க்கு முன் சென்று என்று ஆண்டாளும் அருளி செய்தாளே. ஆயினாலே திருதசானாம் நாதம், 33 தேவர்களுக்கு நாதன் என்று அவனை சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக சத்தியம் தாசானாம். தாசானாம் சத்தியம் என்னால் என்ன? அடியவர்க்கு மெய்யன். இந்த திருமங்கை ஆழ்வார் அருளி செயல் அப்படியே இங்கே வடமொழியிலே காட்டப்படுகிறது. சத்தியம் தாசானாம், தாசானாம் தன்னுடைய அடியவர்களுக்கு அவன் சத்தியனாயிருக்கிறான். அதற்கு மேலே அச்சுதம், அதனால் அவனுக்கு என்ன பெயர்? அச்சுதன் என்று பெயர். அடியவர்களுக்கு மெய்யன் என்றால் அடியவர்களை ஒருபோதும் கைவிடாதவன் என்ன, அதுதான் அர்த்தம். அது அச்சுதம், அவர்களை விடாதவன். அதற்கு மேலே அவன் எப்படி இருக்கிறான்? ஸ்திரஜ்யோதிஹி, என்றும் அழியாத ஒளியாய் விளங்குகிறவன். எங்கே? கருட நதி கரையிலே திருவகீந்திரபுரத்திலே அவன் அழியாத ஒளியாய் விளங்குபவன். அதுக்கு மேலே அவனுக்கு இன்னொரு பெருமை, கருட நதி தட தமாலம். கருட நதி கரையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மரம் போல, பச்சிலை மரம் போல இருக்கிறவன். அதாவது பச்சிலை மரம் என்கிறது அது எப்படிப்பட்டது? வருபவர்களுக்கு நிழல் தருவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மருந்தாயும் இருந்து கொண்டு அவர்களுக்கு நன்மையும் செய்கிறது பச்சிலை மரம் என்கிறது. அதுபோல இங்கே இவன் என்ன பண்ணுகிறான்? இந்த அச்சுதன், அதாவது அடியவர்க்கு மெய்யன், தெய்வநாயகன். திருவகீந்திரபுரத்தில் அது அந்த மாதிரியான மரங்களெல்லாம் நதிக்கரையில் தான் இருக்கும், இந்த பச்சிலை மரங்களெல்லாம். இங்கே கருட நதிக்கரையில் ஒரு பச்சிலை மரம் இருக்கிறது. அது பச்சிலை மரம் எதுன்னு கேட்டால் அதுதான் தெய்வநாயகன். பச்சிலை மரம் என்ன பண்ணும்? நம்முடைய வியாதியை தீர்க்கும். இந்த எம்பெருமான் எதை தீர்க்கிறான்? நம்முடைய பிறவியாகிற பிணியை தீர்க்கிறான். அதனால் இவனும் ஒரு பச்சிலை மறந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? இவன் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன். இவனே மருந்தாயும் இருக்கிறான், இவனே மருத்துவனாயும் இருக்கிறான். அதனால்தான் சாஸ்திரநாம ஸ்தோத்திரத்தில் கூட இவனை பேஷஜம் என்றும் பிஷக் என்றும் சொல்லித்து என்றெல்லாம் பார்க்கிறோம். கருட நதி தட தமாலம். அதற்கு மேலே அகீந்திர நகர ஔஷத அச்சலைக கஜேந்திரம். அகீந்திர நகர ஔஷதம் என்று சொல்லுகிறார். அகீந்திர நகரம், இந்த திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய இவன் எப்படிப்பட்டவன் என்றால், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஔஷதம்னா ஔஷத அச்சலம். அகீந்திர நகரத்தில் இருக்கக்கூடிய ஓஷதி, அதாவது ஓஷதி மலை, அங்கே ஓஷதிகிரி என்று ஒரு மலை இருக்கிறது. திருவேந்திரபுரத்தில் பக்கத்திலேயே அங்கே ஒரு சிறிய மலை இருக்கிறது. அந்த மலையில் மலைக்கு பகுதியில் எப்பொழுதும் யானைகள் உலவுவது உண்டு. இவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டால் அகீந்திர நகர உஷதாச்சலைக கஜேந்திரம். அகீந்திர நகரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஔஷதகிரிக்கு ஒரு யானை போலே இருக்கிறவன் என்று, அந்த யானை போலே என்கிறதை கீழே இப்பொழுது நாம் நேற்றைய தினம் அனுபவித்த அச்சுத சதகத்தினுடைய, அதாவது அந்த தேவநாயக பஞ்சாசத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திற்கு முன் ஸ்லோகத்தில் அவனை யானையாகவே உருவகித்து யானைக்குண்டான தன்மைகள் எல்லாம் இவனுக்கும் உண்டு என்று தெரிவித்தார் என்று பார்த்தோம் அல்லவா? அதை இங்கே நினைவு கொள்ள வேண்டும். இப்படி அகீந்திர நகரம், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஔஷதகிரி, அந்த ஔஷதகிரியை வாசஸ்தானமாக கொண்டிருக்கிற ஒரு யானை போல இருக்கிறவன். இப்படிப்பட்ட அந்த தேவநாயக பெருமானை நமத வணங்குவோம் என்பதாக, எல்லாரும் வணங்குவீராக என்று நம்மையும் குறித்து அருளி செய்வதாக இந்த முதல் ஸ்லோகத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.